ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் கடவுள் கூட அண்ட் ஹாவ் a nice day to everyone. இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் vlog தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீக்கெண்டாக இருந்தாலும் சரி, என்ன ஹாலிடேவாக இருந்தாலும் சரி, நைட்டு எவ்வளோ நேரம் மூவி பார்த்துட்டு லேட்டாக தூங்கினாலுமே மார்னிங் ஆட்டோமேட்டிக்காக அந்த 5:30க்கு அலாரம் அடிக்கும். ரெகுலராக எந்திப்போம் அப்படிங்கிறதுனால முழிப்பு தானாகவே வந்துடும். சப்போஸ் ஒரு 5:30க்கு முழிப்பு வரல அப்படின்னாலுமே 6 o'clock ஆச்சும் எனக்கு முழிப்பு வந்துடும். ஸோ நார்மலாக எழுந்திரிச்சு ஆஸ் யூஷுவல் ரொட்டீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். என்ன வீக் டேஸில் ரொட்டீன் வந்து பிஸியாக ஹரிபரியாக இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக போகும். வீக்கெண்டில் அதே ரிலாக்ஸ்டாக எனக்கு என்ன பண்ண தோணுதோ அதை நான் வந்து பண்ணிவிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த வீக்கெண்ட் ஏர்லி மார்னிங் டைம் வந்து என்னோட மீ டைம். எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு காஃபி போட்டுட்டு அப்படியே பால்கனியில் உட்காந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அந்த காஃபி குடிச்சிட்டு டைம் இருந்ததுன்னா நான் வெளியில் ஒரு வாக் கூட போயிட்டு வருவேன். சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப அமைதியாக இருக்கும் ரோடு. எந்த ஒரு வெஹிக்கல் சத்தமுமே இருக்காது. கம்ப்ளீட்டாக ரோடே பார்த்திங்கன்னா இந்த குவாரண்டைன் பந்தெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும் ரோடு. மக்களும் அவ்வளோ வெளியில் பார்க்க முடியாது. லைனாக கார்ஸை பார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சில்லு காற்று, ஒரு இளம் வெயில், பேர்ட்ஸோட சவுண்டு, இதில் வந்து அப்படியே ஒரு வாக் போயிட்டு வர்றது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். பாப்பா நைட்டு கலரிங்கெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் அப்படியே போட்டுட்டு தூங்கிட்டாங்க. என் பையன் வந்து எதை எடுத்தாலும் அந்த ஒர்க் முடிஞ்சதும் அந்த இடத்துல அந்த பொருளை எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே போவான். அப்படியே ஆப்போசிட் என் பொண்ணு. எதெல்லாம் வேணுமோ எடுத்து விளையாடுவாங்க, அதை அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த டிசிப்ளினை பழகணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னும் இப்போ சின்ன பிள்ளை தான். ஓகே, கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த டிசிப்ளினை கொண்டுட்டு வந்துடலாம். எங்கள் வீட்டில் கடைக்குட்டி கொஞ்சம் நாட்டி தாங்க. உங்கள் வீட்லேயும் அப்படிதானா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீக் பாப்பா ஸ்கூலில் சம்மர் கேம்பில் டைனோ தீம் தாங்க. ஸோ டைனோஸை வச்சு நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. எந்த டைப் ஆஃப் டைனோசராக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சது அதோட பேர் டைனோசர் அவ்வளோதான். பட் டைனோசர்ஸில் இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு டைனோக்கும் டிஃப்ரெண்ட்டான நேம் இருக்குது அப்படின்னு சொல்லி என் பையனும் பொண்ணும் சொல்லி தான் எனக்கே தெரியும். இப்போது அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைனோஸை கட் பண்ணி பாப்பாவும் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸ்கூலில். எங்கள் வீட்டில் சில கிரவுண்ட் ரூல்ஸ் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். எவ்ரிடே ஆஃப்டர் 7 PM வந்து நோ ஸ்க்ரீன் டைம். அதுவே ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே நைட் அப்படின்னா மூவி நைட் மாதிரி பிளான் பண்ணுவோம். அன்னைக்கு மட்டும் ஏதாவது ஒரு மூவியை செலக்ட் பண்ணி ஒரு 8 o'clockெல்லாம் நாங்கள் மூவி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 10:30 to 11க்குள்ளே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்குவோம். சோஃபாவை பெட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு டின்னர் முடிச்சுட்டு ஜாலியாக உட்காந்து மூவி பார்த்துட்டு ஒரு 11க்குள்ளே தூங்குற மாதிரி பார்த்துக்குவோம். சாட்டர்டே சண்டே அப்படின்னாலே மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இருக்காது, பிரன்ச்சாக தான் இருக்கும். பசங்கள்லாம் லேட்டாக தான் எழுந்துப்பாங்க. எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகி வர்றதுக்கே 10:30 ஆகிடும். அப்புறம் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பிரன்ச் தான். இந்த கப்ஸ் பார்த்திங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கப் வந்து 50 crowns அப்படின்னு வாங்கினேன். நம்ம ஒரு காசுக்கு ஒரு 230 to 240 அந்த ரேஞ்ச் வரும். இந்த ஸ்மால் கப்ஸ் வந்து 40 crowns அப்படிங்கிற ரேஞ்சில் 2 கப் வாங்கினேன். இதோட குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லை. பட் அந்த பேக் சைடில் இருக்கிற அந்த பெரிய கப் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ 4 பேருக்கு 4 கப் அப்படிங்கிறது இப்போ கரெக்டாக இருக்குது. எனக்கு செராமிக் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். பார்க்குற செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கண்ணை பறிக்கும். ஆனாலும் எனக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்பவே சிம்பிள் தாங்க. நேற்று வச்ச பழைய சாதம் கொஞ்சம் இருந்தது. ஸோ அது கூட தயிர் மிக்ஸ் பண்ணியாச்சு. கூட கொஞ்சம் ராகி தோசையும் ஊற்றி பிரன்ச்சை முடிச்சாச்சு. பசங்கள்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த கிளாத்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லி வந்துட்டேன். நிறையா பேர் சொல்லுவாங்க, துணி எவ்வளோ இருந்தாலும் நான் துவைச்சிருவேன், ஆனால் இந்த துணி மடிக்கிற வேலை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு. பட் எனக்கு அப்படி கிடையாதுங்க. எனக்கு துணி மடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ துணி இருந்தாலும் சரி, அதை அழகாக சூப்பராக ஃபோல்ட் பண்ணி வைக்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
ஸோ இங்கே ட்ராம்ப்ளின் பார்க்கில் பசங்களுக்கு பர்கர் அண்ட் ஃப்ரைஸ் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். நான் வந்து ஒரு லெமனேட் குடித்தேன். இங்கே நிறைய பேர் இருந்தாங்க இன்றைக்கி. யூஸ்வலாக இந்த இடத்துல இவ்வளோ க்ரௌட் இருக்காது. இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுனால டிஜே, இந்த ஃபோம் ரெயினெல்லாம் வச்சுருந்தாங்க. பசங்கள்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க அதில். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரவே 7:00 ஆகிடுச்சு. ஒன் டே எப்படி போச்சுன்னே தெரியல. நைட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு தக்காளி சாதம் வச்சுக்கலான்னு சொல்லி வீட்டில் இருந்த வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பட்டாணி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட கிடையாதுங்க. ஸோ அதையும் ஃபைனாக சாப் பண்ணி எல்லாத்தையும் போட்டு வதக்கி ரைஸையும் போட்டு மசால் பொடி போட்டு குக்கரை மூடி வச்சாச்சு. ஸோ ஒரு 15 மினிட்ஸில் விசில் வந்ததும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கும் ஒரு மூவி பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். நேற்று சில செராமிக் ஐட்டம்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர். உங்களுக்கு செராமிக் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக செராமிக் கலெக்ஷன்ஸோட ஒரு செப்பரேட் வீடியோ மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். லாஸ்ட் மந்த் நானும் என் பையனும் இங்கே எஸ்கே புட்வைஸில் ஒரு ஸ்டாலுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து அவங்க கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் வந்து நம்மளோட பல்லாங்குழி கேமை அவங்களும் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு பிக்சர் எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. அந்த பிக்சர்ஸை தான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.